அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரேடிங் ஸ்டைலை யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறப்போ ஸ்கேல்பிங் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரேடிங் மெத்தடாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேடிங் மெத்தடாக இருக்கும். நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நார்மல் ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டை ரீச் ஆகிற வரைக்கும் அந்த ட்ரேடை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, இல்லை 1 மணி நேரமோ, இல்லை அதுக்கு மேற்பட்ட கூட நேரங்கள் ஆகலாம். ஆனால் ஸ்கேல்பிங்னா என்னென்னா நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இல்லை 10 பாயிண்ட்ஸ் அப்படி இல்லைனா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ட்ரேட்லேருந்து என்ட்ரி ஆகி எக்ஸிட் பண்ணிவிடுவீங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட ட்ரேடை நீங்கள் எடுப்பீங்க, சின்னதாக எடுப்பீங்க. இதுக்கு பேர் தான் ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதாவது மார்க்கெட் மேலே போய்கிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. 100 ரூபா ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. 10 லாட் பை பண்ணுறீங்க. ஓகேவா? 10 லாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு இதுக்கு கேபிட்டலாக பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் தேவைப்படும். ஏன்னா 500 குவான்டிட்டி பை பண்ணுறீங்க, ஆப்ஷன் ப்ரைஸ் 100 ரூபா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 50,000 ரூபாய் தேவைப்படும். இப்போது நீங்கள் இதை 100 ரூபா ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி ட்ரேடை எடுக்கிறீங்க, என்ட்ரி ஆகிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் 105 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு கெயின் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் தான். ஸோ உங்களுக்கு அதாவது 100 ரூபாயிலேருந்து 105 ரூபாக்குள்ளே நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு 5 பாயிண்ட் கெயின் ஆகுது. ஸோ உங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய். ஏன்னா 500 குவான்டிட்டியை நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 5 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. ஸோ 2,500 ரூபாய் உங்களுக்கு ஓவராலாக ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இது உங்களோட கேபிட்டலோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5% உங்களுக்கு கேபிட்டல் 50,000 ரூபாய் போட்டு 2,500 ரூபா நீங்கள் எடுக்கிறீங்க. இது மாதிரி சின்னதாக ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இது ஆப்ஷன் நார்மல் ட்ரேடருக்கும் ஸ்கேல்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன். இந்த சார்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 16,400 கால் ஆப்ஷனை நான் இதில் லோட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் பையர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா இது 3 மினிட்ஸ் சார்ட்டு. இப்போ நார்மல் பையர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பார். ஸோ ஒரு டார்கெட் ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அதாவது அவரோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது எந்த இடம் கிட்டத்தட்ட 140லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 170 சம்திங் இந்த இடத்துல அவர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி தான் நார்மல் பையர் ட்ரேட் எடுப்பாங்க. இல்லைனா இந்த இடத்துல அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரேட் எடுப்பார். ஸோ 140லேருந்து கிட்டத்தட்ட 160 இல்லை 165 ஒரு 25 பாயிண்ட்ஸ்க்கு அவர் ட்ரேட் எடுத்துகிட்டு அவர் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவார். பட் இதுவே ஸ்கேல்பர் என்ன அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களோட ஏதாவது ஒரு பேட்டர்ன் தெரியுதான்னு பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங்க்கு அப்புறம் நல்ல ஒரு பையிங், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எங்கல்ஃபிங் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. இந்த பாயிண்டில் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 or 10 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வந்தோடனே அவங்க வெளியில் போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல பேட்டர்ன் இங்கே தெரியுது. ஒரு பை கேண்டில் கொடுக்குற ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 138 அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல அவங்க ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 138க்கு என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில் 3 மினிட்ஸ் கேண்டில் முடிகிறப்ப பாருங்கள் கிட்டத்தட்ட 149 கிட்டத்தட்ட 10 இல்லை 11 பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இந்த இடத்துல அவங்க எக்ஸிட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப எங்களா ட்ரேட் கிடைக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு ஹேமர் பேட்டர்ன் விழுந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ இங்கே ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 149லேருந்து 157 இந்த ரேஞ்சில் ஒரு 8 பாயிண்ட் எடுத்து அவங்க கெயின் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவாங்க. இந்த மாதிரி இப்போது மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு தெரிகிறப்போ மார்க்கெட்டோட திசைக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன், ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் தெரியும். இங்கே ஹேமர் விழுந்திருக்கு, ஸோ இங்கே எங்கல்ஃபிங் இருக்குது. இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஏதோ உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இனிமேல் பையிங் வரப்போகுது அப்படின்னு தெரிகிறப்போ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸோ இல்லை 5 to 6 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்போ 5 to 10 பாயிண்ட்ஸ் கூட இருக்கலாம். அந்த மாதிரி பாயிண்ட்ஸை அவங்க கெயின் பண்ணிவிட்டு உடனே ட்ரேடை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் நார்மல் பையர் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவார்.
இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மலாகவே ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாமே, எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்குள்ளேயே நம்ம இத்தனை ட்ரேடு மாற்றி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 130லேருந்து 175 கிட்டத்தட்ட 45 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாருங்கள் 9 மணிலேருந்து கிட்டத்தட்ட 11 மணி 2 மணி நேரம் ஆயிருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் இருக்காது, அதாவது பொறுமையாக இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா அடுத்த 3 மினிட்ஸ் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டிலாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது செல்லிங் கேண்டிலாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க பயந்துக்கிட்டு. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு மைனஸில் காமிச்சா என்ன ஆகும்? ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பயம் வந்துடும், ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில், அதாவது மார்க்கெட் மேலே போகும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஐயோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ, ஸோ இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோமே ட்ரேடு அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுக்காக தான் ஸ்கேல்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, ஸோ இந்த இடம் மாதிரியோ இல்லை இந்த இடத்துல இருக்கிற மாதிரியோ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இதோ இந்த இடத்துல இருக்க பாருங்கள், ஹேமர் பேட்டர்ன் வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிப்பாக இந்த இடம் வந்து மூவ் ஆக போகுது, ஒரு எப்படியும் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் மூவ் ஆக போகுது அப்படின்னு ஒரு ஐடியா ஒரு கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 5 பாயிண்ட்ஸோ இல்லை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளில போயிடுவாங்க. அது மாதிரி எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்குதோ, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல எங்கேயாச்சும் ட்ரேட் எடுத்திருப்பாரு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருப்பாரு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்பார். இது மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நல்ல செல்லிங்க்கு அப்புறம் ஒரு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா பையிங் வந்திருக்கு, இங்கே ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருப்பார், ஸோ இங்கே எங்கேயாச்சும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்திருப்பார். இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேடாக எடுப்பாங்க. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 to 10 ட்ரேட் எடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங். பையருக்கு வந்து ஏன் ஸ்கேல்பிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே ஆப்ஷன் செல்லருக்கு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம் டிகேலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த தீட்டா வேல்யூ அப்படின்லாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா, நீங்கள் ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ண நீங்கள் ரொம்ப நேரம் லாங் டைம் நீங்கள் வந்து ட்ரேடை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டமில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். மார்க்கெட் சப்போஸ் சைட்வேஸில் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கினதை விட கம்மியான ப்ரைஸில் வந்து நின்றுடும். இந்த இடம் பாருங்கள், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆனதை விட குறைஞ்சி தான் வந்துருச்சு. பட் இந்த இடம் பாருங்கள் 16,400 இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி மேலே போய்ட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 117 வந்து முடிஞ்சிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க, ஓகேவா, நான் வந்து இப்போ எனக்கு எப்படியும் புல்லிஷாக தான் தெரியுது, ஸோ நான் வந்து ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன், ஸோ இந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த அளவுக்கு மேலே போகுது, திரும்பவும் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் இங்கே 140க்கு வாங்கியிருப்பீங்க, இங்கே பாருங்கள் 117க்கு வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் இருக்குமா, இல்லை சைட்வேஸில் போகுமா, இல்லை நல்ல டவுன் ட்ரெண்ட்லேயே இல்லை அப் ட்ரெண்ட்லேயே இருக்குமாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதை வந்து ஒரு சில இண்டிகேட்டர் மூலமா நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கேல்பிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். நீங்கள் சின்னதாக ப்ராஃபிட் பண்ணாலே பாருங்கள், ஒரு 4 to 5 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நீங்கள் மொத்தமாக எடுத்து பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லாட் 2 லாட்லாம் வாங்கி சின்னதாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த எஸ்டிடி சார்ஜஸ், அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் இதுக்கெல்லாமே பிடிச்சிட்டு போக மிச்சம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதாவது மினிமம் வந்து ஒரு 10 லாட்ஸ் அந்த மாதிரி பை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50,000 உங்களுக்கு தேவைப்படுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 லாட்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் இல்லை 6 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலே உங்களுக்கு வந்து ஒரு 3,000 ப்ராஃபிட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து தாராளமாக ஒரு எஸ்டிடி சார்ஜஸ் அது இதுன்னு போக ஒரு 500 ரூபாய் இல்லைனா 400 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 2,500 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இருக்கும். அதாவது பேலன்ஸ் மிஞ்சும் உங்களுக்கு 2,500க்கு மேலேயே. அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்க பாருங்க. வெறும் 1 லாட்டை நான் பை பண்ணிவிட்டு ஸ்கேல்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 1 லாட்டுக்கு வந்து நீங்கள் அதிகபட்சம் ஒரு 5 பாயிண்ட் வந்து மூவ் ஆனாலே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 250 தான் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து உங்களுக்கு எஸ்டிடி சார்ஜஸ் அது இதுன்னு போகவே பார்த்தீங்கன்னா 100 ரூபா போயிடும், 100 ரூபாய்க்கு மேலே போயிடும், 100 ரூபா 140 ரூபா போயிடும் உங்களுக்கு. ஸோ மிச்சம் வரும் உங்களுக்கு 100 ரூபா தான் மிஞ்சும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பெருசாக எந்த ப்ராஃபிட்டும் இருக்காது. ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அதிக குவான்டிட்டியில் வந்து பை பண்ண பாருங்கள். டைமிங் பார்த்தீங்கன்னா குயிக்காக நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு வெளியில் வர பாருங்கள்.
அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் பையருக்கும் இதுதான் பெஸ்ட்டு. எப்போதுமே ஆப்ஷன் பையர் வந்து ஹோல்டு பண்ணாதீங்க. அது எப்போவாவது ஒரு டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். மற்ற நேரம்லாம் மார்க்கெட் சைட்வேஸில் போணுச்சு அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து லாஸில் தான் முடிகிற மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் வந்து பெட்டராக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு முறை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங்காகவே கண்டினியூ பண்ணலாம். ஆப்ஷன் பையருக்கு இது ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்க பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் ஸ்கேல்பிங் வச்சுட்டு. ஓகேவா? மார்க்கெட் லைவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அதை வந்து லைவ் மார்க்கெட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.